உங்களுடைய கட்சியோடு ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடு அல்லது முற்போக்கு கூட்டணியோடு ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு சில அமைப்பாளர்கள் தங்களுடைய பதவி ராஜினாமா செய்ததற்கான நூரலியாவினுடைய ஒரு அமைப்பாளர் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்வதாக கூறியிருந்தார். அவர் சார்பாக முன்வைக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கான இடம் பட்டியலில் கொடுக்கப்படவில்லை, கூட்டு கட்சிகளுடையவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் யார்? அவர்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட கிடையாது. தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய 2 பேர் தான் அங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்காக. சரி, ஆகவே அவர்கள் தான் அந்த மாவட்டத்தினுடைய அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றார்கள். அங்கே தொழிலாளர் தேசிய முன்னணியும் மலையக மக்கள் முன்னணியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் 2 பங்காளி கட்சிகளும் அங்கு அவர்களுடைய அரசியலை முன்னெடுத்து செல்கின்றார்கள். இந்த முறை கூட சில பிரதேசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் அவர்களுக்கு ஆசனங்களை வழங்கி இருக்கின்றோம், கிடையாது. நாங்கள் அவர்களுடைய தொலைபேசி சின்னத்திலே போட்டியிட்டோம் என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் சில இடங்களிலே நாங்கள் 5 ஆசனங்களை பெறுகின்ற பொழுது 2 எங்களுடைய 2 கட்சிகளும் பங்கிட்டுக் கொண்டு ஒன்றை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். வழங்க வேண்டிய அவசியமே கிடையாது சில இடங்களை பொறுத்த. அப்படியும் நாங்கள் அந்த ஒரு பங்கினை அவர்களுக்கு கொடுத்து தான் இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய அமைப்பாளர்களுடைய பதவி விலகல்கள், ராஜினாமாக்கள், அது அவர்களுடைய தலைமை பார்த்து கொள்ள வேண்டிய விடயம். நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை, எங்களுடைய இந்த அரசியல் கொடுக்கல் வாங்கல்களை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமையோடு தான் மேற்கொள்கின்றோம். உங்களுடைய கட்சியும் அதே தலைமைக்கு கீழே தானே இயங்குகிறது, கூட்டு தலைமைகளாக தானே செயற்படுகிறார்? இல்லை, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் எனக்கு தலைவர் இல்லை தானே. எனக்கு தலைவர் என்னுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ மனோ கணேசன் தான். அவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அந்த கூட்டணியிலே எங்களை ஒரு பங்காளியாக வைத்திருக்கின்றார். எங்களுக்கு வேண்டிய விடயங்களை நாங்கள் தலைவரிடம் பேசுகின்றோம். தலைவர் அதனை சம்பந்தப்பட்ட உரிய இடங்களோடு பேசி நாங்கள் அந்த அரசியல் கொடுக்கல் வாங்கல்களை நடத்தி கொள்கின்றோம் அவர்களோடு. அது தவிர நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமை எங்களுடைய தலைமையாக ஏற்றுக்கொள்வதற்கு என்றுமே தயாராக இல்லை. சரி.